கவிதா ஆதி திராவிடர் சமூகத்தைச் சேர்ந்த இவர் காஞ்சிபுரம் மாவட்டம் கோழிவாக்கம் பகுதியில் தனது கணவர் மற்றும் 2 குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். என்னுடைய பெயர் கவிதா. காஞ்சிபுரம் மாவட்டம் கோழிவாக்கம் கிராமத்துல இருக்கிறோம். என்னுடைய கணவரும் கூலி வேலைக்கு தான் போவாங்க. என் பசங்க படிக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல. ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த சாமானிய பெண்ணான இவரது கணவர் இருவரும் அப்பகுதியில் உள்ள பிறரை போலவே கூலி வேலைக்கு சென்றே தனது குடும்பத்தை நடத்தி வந்தனர். முன்னோர்கள் காலத்துல இருந்து நாங்கள் கூலி வேலை தான் செஞ்சுன்னு இருக்கிறோம். என்னுடைய கணவர் நானும் இன்னைக்கு வேலைக்கு போனாதான் சாப்பாடு, இல்லாட்டி எதுவும் இல்லை எங்களுக்கு. தனது குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளை கூட சரியாக பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் இருந்தனர். தனக்கென சிறு உடைமை கூட இல்லாமல் தான் வசிக்கும் பகுதியில் உள்ள விவசாய நிலங்களில் விவசாய கூலியாக பணிபுரிந்து வந்த கவிதாவை தற்போது விவசாய நிலத்திற்கு உடைமையாளராக்கி உள்ளது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிரை நில உடைமையாளராக்கும் நோக்கத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்டு தாட்கோ நிறுவனத்தின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் மூலம் கவிதா அவர்கள் ரூபாய் 5 லட்சம் மானியத்துடன் 5 லட்சம் ரூபாய் கடனாக பெற்று தனக்கென ஒரு சொந்த விவசாய நிலத்தை வாங்கியுள்ளார். என்னோட ஆளுங்க நிலம் வாங்குறதுனா முடியாத விஷயம். கவர்மெண்ட் மூலமா லோன் போட்டு தாட்கோ மூலமா இப்போ சொந்தமா நிலம் வாங்கியிருக்கிறோம். முதல்ல இருந்ததை விட இப்ப இருக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்குது. தான் ஆசைப்பட்ட சிறு பொருளை கூட வாங்க முடியாத சூழலில் இருந்த கவிதா அவர்கள் தாட்கோ நிறுவனத்தின் மகத்தான திட்டத்தின் மூலம் தற்போது விவசாய நிலத்திற்கு உடைமையாளராகியுள்ளார். தலைமுறைகளை தாண்டி கூலிக்காகவே வாழ்க்கையை நடத்தி வந்த இவர்களின் குடும்பம் இனி பொருளாதார ஏற்றம் கண்டு வாழ்வின் வளர்ச்சி பாதையில் பயணிக்க தொடங்கியுள்ளது என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.